உங்களுக்காக அவன் ராஜிய கல்யாணம் பண்ணதே பெரிய விஷயம். இதுவே கதிர் இடத்துல நான் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், முடியவே முடியாதுன்னு சொல்லிருப்பேன். இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். நான் என்ன, என் இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் அதான் பண்ணிருப்பாங்க. ஆனா கதிரு உங்களுக்காக பண்ணிருக்கான். அதோட விட்டுருங்களேன். மேல மேல அவன் அதை செய் இதை செய்யு சொல்லிட்டே இருக்கீங்க. என்னவோ போங்க அத்தை. எல்லாம் முடிஞ்சிருச்சு அத்தை. அத்தை, உடனே முகம் சோகமா போயிடுச்சு. கோச்சுக்காதீங்க அத்தை. இப்பவாவது சாப்பிடலாமா? பசிக்குது. ராஜியும் கதிரும் காலேஜுக்கு போட்டோம், அப்புறம் சாப்பிடலாமே. சரி, ராஜி தனியாவும் கதிர் தனியாவும் காலேஜுக்கு போட்டோம். நாம அப்புறமா சாப்பிடலாம். ராஜி கிளம்பிட்டியா? ராஜி, அத்தை, நாளையில இருந்து நான் கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன். லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். ஏன் அத்தை சமையல் உனக்கு பிடிக்கலையா? சச்சா, அப்படியெல்லாம் இல்ல. ஆ, எதுக்கு தேவையில்லாம சிரமம்? ஆமா, பெருசா இவளுக்கு மட்டும் தனியா சமைக்கிற மாதிரிதான். இது பாரு, சரவணனுக்கு, அரசிக்கு, கதிருக்கு அவங்களுக்கெல்லாம் கட்டும் போது உனக்கும் சேர்த்து கட்ட போறேன். அதுல என்ன இருக்கு? உள்ள வச்சுக்கோ. ராஜி, கூட இருக்கிறவங்க பேசுறத வச்சுலாம் நீ எதுவும் யோசிக்காத. எப்படியும் உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்குன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. அந்த கல்யாணம் தான் நடந்திருக்குன்னு நினைச்சுப்பாங்க. அப்படியே விட்டுரு. இவ கூட படிக்கிற பாதி பிள்ளைங்க ஊர்க்கார பிள்ளைங்க, எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஏத்த, நீங்க அங்கேயும் பேசுறீங்க இங்கேயும் பேசுறீங்க. ஏய், நீ சொன்னதுக்கு நான் பதில் சொன்னேன், ஏன் சொல்லக்கூடாதா? சரி, நம்ம கதையை அப்புறமா வச்சுக்கலாம். முதல்ல ராஜி கிளம்பட்டும். ராஜி, அப்படியே யாராவது ஏதாவது பேசினாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் விடு. 2-3 நாள் பேசுவாங்களா, அதுக்கப்புறம் அவங்க வேற வேலையை பார்க்க போயிடுவாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நான் எப்பவும் போல ஆபீஸ்க்கு போனேன். அங்கேயும் அப்படிதான் பேசினாங்க. அப்புறம் தானா சரியாயிடுச்சு. நீ ரொம்ப யோசிக்காத. ராஜி, என்னம்மா காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமா சித்தப்பா. ஆமா, கதிர் எங்க? இன்னும் அவன் ரெடியாலையா?